அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டா இது எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி சூப்பரான சைட் டிஷ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையும் அரைச்சி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் சூடானதும் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வணக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா வணக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். தக்காளி பெருசாக இருந்தனால நான் 1 மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதும் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து வணக்கலாம். இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நமக்கு விருப்பமான காய்கறிகளை சேர்த்திக்கலாம். நான் பீன்ஸு, கேரட், கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். இது கூடயே மல்லித்தலை கொஞ்சமாகவும் புதினா கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் திருப்பி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் விழுதை இதில் சேர்த்திக்கலாம். இந்த விழுதோடு சேர்த்து காய்கறி எல்லாத்தையும் நல்லா திருப்பி விடுங்க. மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் இதில் சேர்த்திக்க போகிறேன். நான் கொஞ்சம் திக்காக தான் இந்த குருமா செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உப்பு காரம் சரி பார்த்து குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட குருமா ரெடி ஆயாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.